இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து என்னை இதுக்கு வரவேற்றதற்காக தமிழ் துறையில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். பால் பிரபு சார் எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தரங்க இருக்குது, நீங்க பேசணும்னு சொல்லும் போது நான் ரொம்ப கான்பிடென்டா சரின்னு ஏன் சொன்னேன்னு கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். நான் ஒரு 2-3 minutes இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஆய்வுக்குள்ளாக போகிறேன். அப்போ ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்கும் தமிழுக்கும் உள்ள அந்த தொடர்பு என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் ஒரு பாடமா படிச்சிருக்கோம், பிஏலையும் படிச்சிருக்கோம். அதை தாண்டி கிறிஸ்துவ கல்லூரிக்குள்ள நான் வந்த பிறகு இப்போ 32 years இங்க இருக்கிறேன். 1992ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன பண்றேன்னா, இந்த பார்வையற்ற பிள்ளைங்களுக்காக அந்த ஸ்கிரைப் எழுதுவேன். நான் கிட்டத்தட்ட 32 வருஷமுமே எழுதிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஆபீஸ்ல வந்து என்னைய கூப்பிட்டுருவாங்க, தமிழ் எழுதுறதுக்கு ஆள் கிடைக்காது, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் இப்ப பெருமையா சொல்லல, ஒரு சந்தோஷமா சொல்றேன். அந்த மாதிரி அந்த தமிழை எழுதுறதுக்கும் தமிழை வாசிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பிடித்தம் இருந்ததுனால அதை நான் தொடர்ந்து செஞ்சதுனால சார் வந்து கேட்கும் போது ரொம்ப கான்பிடென்டா சரின்னு சொல்லிட்டேன். இது ஒண்ணு, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது வந்து இப்ப நம்ம பண்ண போறது தமிழுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, இதுக்குள்ள தமிழ் நீங்க படிக்கிற தமிழ் லிட்ரேச்சருக்குள்ள, போயம்குள்ள, போயட்ரிக்குள்ள எக்கனாமிக் தாட்ஸ், எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ், எக்கனாமிக் டாக்டரின்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆய்வு பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப நிறைய பண்ண முடியாது, ஏன்னா இது புதுசா உங்க சப்ஜெக்டுக்குள்ள நான் நுழைஞ்சு வரும்போது கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்ப தமிழ் பண்டிட்ஸா நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, புலவர்களும் பண்டிதர்களுமா தமிழ அதிகமா படிச்சவங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எக்கனாமிக்ஸ் லேசா ஒரு 2 minutes இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கனெக்ஷனை பண்ணலாம்னு யோசிக்கிறேன். பொருளாதாரம் எல்லாருக்கும் முக்கியமானது. பொருளாதாரம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எல்லா நிமிஷமுமே பொருளாதாரத்தை சார்ந்த காரியங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாங்குற பொருளுக்குள்ள பொருளாதாரம் இருக்கு, நம்ம செய்யற வேலையில பொருளாதாரம் இருக்கு, எல்லாத்துலயுமே எக்கனாமிக்ஸ் இருக்குது. நம்ம படிக்கிறதே எக்கனாமிக் பிஹேவியர் ஆஃப் எவ்ரி பர்சன் தான். அதை பிரிச்சு பிரிச்சு படிக்கிறோம், அவ்வளவுதான். மொத்தமா பொருளாதாரத்தை 2ஆ பிரிக்கணும்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு பிரிச்சுக்கிறோம். அந்த மைக்ரோ எக்கனாமிக் தியரியில என்ன படிக்கிறோம்னா, ஒருத்தருடைய எக்கனாமிக் பிஹேவியர், கன்சியூமரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், ட்ரேடரா இருக்கட்டும், சேவரா இருக்கட்டும், இன்வெஸ்டரா இருக்கட்டும், யார் எப்படியோ நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வச்சு நம்மளை பிரிச்சு நம்முடைய எக்கனாமிக் பிஹேவியரை படிக்கிறதுக்கு லாஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு படிக்கிறது தான் இந்த மைக்ரோ எக்கனாமிக் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னா, மொத்த நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, மொத்தமா ஆக்ரிகேட் டோட்டல், இந்த நாட்டுல என்ன உற்பத்தி ஆகுது, இந்த நாட்டு மொத்தத்திலயும் எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு சேமிப்பு இருக்கு, எவ்வளவு மூலதனம் இருக்கு, எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் இருக்கு, எவ்வளவு வியாபாரம் இருக்கு, எவ்வளவு வாணிபம் ட்ரேட் இருக்குது, இன்டர்னல் ட்ரேட் எவ்வளவு இருக்கு, எக்ஸ்டர்னல் ட்ரேட் எவ்வளவு இருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது, கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுது, இப்படி மொத்தமா முழுசா நாட்டை மொத்தமா சேர்த்து பாக்குறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருக்குது. அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரியாம யாருமே இருக்க முடியாது. ஏதோ கான்சியஸா இல்லாட்டா கூட நீங்க பேப்பரை திறந்தாலே அதுல எக்கனாமிக்ஸ் இருக்கும். நாட்டு வருமானம் எவ்வளோ, ஒவ்வொருத்தருடைய வருமானம் எவ்வளோ, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் எவ்வளோ, அப்படிலாம் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கிறோம். அதனால எல்லாருமே எக்கனாமிக்ஸ் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. விலை உயர்வை பத்தி தெரியுது, இன்ஃபிளேஷன் சொல்றோம், டிஃபிளேஷன் சொல்றோம், எம்ப்ளாய்மெண்ட், எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். அதனால எக்கனாமிக்ஸ் இல்லாம நம்ம வந்து இருக்கவே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த எக்கனாமிக் பிஹேவியர் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற அந்த தியரிஸ எத்தனையோ காலத்துக்கு முன்னாலேயே தமிழ் புலவர்களும் அல்ல அறிஞர்களும் செய்யுள் வடிவத்திலையும் உரைநடை வடிவத்திலையும் எழுதி வச்சிருக்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு மேலையும் இனிமேலும் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது, இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படி இன்னும் கொஞ்சம் இருக்கிறேன். இந்த நாட்டு வருமானம்னு சொன்னேன், அல்லது தேசிய வருமானம்னு சொன்னேன். அது என்னன்னா, ஒரு நாட்டுல
குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். பாக்குற பொருள், பார்க்காத சேவை. இன்விசிபிளா நம்ம பண்றது கூட சேவை தான். இதுக்கும் வேல்யூ இருக்கு. நம்ம வந்து பொருளை உற்பத்தி பண்ணல, பட் சேவையை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எஜுகேட் பண்றோம், பிள்ளைங்களை எஜுகேட் பண்றோம், அதுக்கு நம்ம ஒரு சேவை பண்றோம். இதுக்கு வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்யற வேலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதெல்லாம் சேர்த்து போட்டுதான் நம்ம தேசிய வருமானத்தை கண்டுபிடிக்கிறோம். இப்படி அந்த தேசிய வருமானத்தை பத்தி, வாழ்வாதாரத்தை பத்தி, உயர்வை பத்தி, அது ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிற ஆக்டிவிட்டியை பத்தி எத்தனையோ தமிழ் லிட்ரேச்சர்ல இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. நான் வந்து ரொம்ப கொஞ்சமா ஒரு 10 விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு யோசித்தேன். 10ன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். ஒரு முழுமையா ஒரு ரவுண்டா 10 காரியத்தை நம்ம சொல்லிடணும். 10 எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ் எந்த தமிழ் பொயட்ரிலையோ செய்யுள்ளையோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. நம்ம வந்து இப்ப எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த எஜுகேஷன் சார்ந்த காரியத்தை முதல்ல ஆரம்பிக்கிறேன். எஜுகேஷன், கல்வி எவ்வளவு முக்கியம் ஏன்னு கேட்டா, நான் முதல்ல சொன்னேன் பிராட் கிளாசிபிகேஷன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னேன். ஒருத்தரையும் பத்தி, மொத்தத்தை பத்தி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கீழே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். அதாவது பப்ளிக் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ், growth எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், international trade, Indian economy, agricultural economics, industrial economics, economics of institution, economics of education and health, economics of அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுதான் படிக்க முடியும். ஏன்னா மொத்த கண்ட்ரியும் நம்ம மொத்தமா படிக்கிறதுன்றது கஷ்டம். அதனால அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன நடக்குது, அங்கே எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அங்கே எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, அங்கே எவ்வளவு கன்சம்ஷன் இருக்கு, அங்க எவ்வளவு கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கு, அப்படி தனித்தனியா இண்டஸ்ட்ரி தனியா, சர்வீஸ் தனியா, அக்ரிகல்ச்சர் தனியா, அப்படி பிரிச்சு போட்டு படிச்சாதான் நம்மளால மொத்தமா அக்ரிகேட் பண்ண முடியும். அதனால சப்ஜெக்ட்ஸையுமே அந்த மாதிரி பிரிச்சு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எல்லாராலையும் படிக்க முடியாது. ஒரு இடத்துல நான் வந்து என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ்ல பண்ணேன், மேக்ரோ மானிட்டரி எக்கனாமிக்ஸ். ஆர்பிஐ உடைய வேலை என்ன பண்றாங்க, அது எப்படி சொசைட்டிக்குள்ள போகுது, அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு படிச்சேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியால ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃப்டிபி உடைய நோக்கமே ஃபியூச்சர் ரிசர்ச்க்கு தான். அதனால நீங்க ஏதாவது உங்களுக்கு எந்த ஏரியா இன்ட்ரெஸ்டோ அதை எடுத்து அதுக்குள்ள தமிழையும் கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படின்றது நான் ஆப்ஜெக்டிவா இருக்கும்னு நினைச்சு இந்த குட்டி ரிசர்ச்சை பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ப்ரொஃபசர்ஸா இருக்கிறதுனால அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள வர்ற அந்த தமிழ் செய்யுளை நான் எடுத்திருக்கேன். அது வந்து என்னன்னா, வெள்ளத்தார் போகாது, வெந்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறை ஒளிய குறைபடாது, கள்ளர்க்கோ மிக வரிது, காவலோ மிக வெளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி வாழ்வதேனோ. இப்படி ஒரு அழகான செய்யுளை கண்டுபிடிச்சேன். இது என்ன போட்டிருக்குதுன்னா, எஜுகேஷன் நம்ம உள்ள போயிருச்சுன்னா யாராலையும் எடுக்க முடியாது. பொருளை திருடிக்கலாம், மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம், பட் எஜுகேஷனை உள்ள நம்ம கல்விக்கு உள்ள வச்சிட்டோம்னா அது யாராலையும் எடுக்க முடியாது. அது குறைவும் செய்யாது, அதுக்கு காவல் தேவையில்லை, நம்ம பிரெயினை டெவலப் பண்ணி வச்சிருது. அதுக்கு மேல செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த எஜுகேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடா எக்கனாமிக் தியரி என்ன அப்படின்னு சொல்லணும், அப்பதான் அதுல மீனிங் இருக்கும். எங்க எக்கனாமிக் தியரியில ஒண்ணு ரோமர் அப்படின்னு ஒரு எக்கானமிஸ்ட் கொடுத்த நியூ growth தியரியில இந்த எஜுகேஷன், ரிசர்ச், ட்ரைனிங் இதெல்லாம் எப்படி முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மனுஷன் வந்து எஜுகேஷனோ ரிசர்ச்சோ இல்லாத ஒரு பிசிக்கல் லேபர் கொடுக்குறவனுக்கும் எஜுகேட்டட் பர்சன் ட்ரைனிங் எடுத்த பர்சனுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதை உள்ளேயே டெக்னாலஜி மாதிரி உள்ள போயிருது, நமக்குள்ள எம்பாடி டெக்னாலஜின்னு சொல்றது. அதாவது நமக்குள்ளேயே அந்த டெக்னாலஜி போயிருது, அதை தனியா பிரிச்சு போட முடியாது. என்னையும் என்னுடைய படிப்புடைய ப்ரொடக்டிவிட்டியும் பிரிச்சு போட முடியாது, என்னையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போயிருக்கிறதையும் பிரிக்க முடியாது. அப்படி எம்பாடிடா இருக்கிற அந்த டெக்னாலஜி தான் இந்த எஜுகேஷன். இதை யாராலையும் எடுக்க முடியாது. இதனால எவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த growth தியரியில கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது, அதனால இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறது, அதனால எக்கானமில ஒரு டெவலப்மெண்ட் வர்றது, அதனால எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றதை பத்தி கவலைப்படாம கவர்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு தியரி இருக்குது.
அதுக்கு கனெக்டடான செய்யுள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இது போல நிறைய கனெக்டட் தியரிஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து புறநானூறு 183ன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். உற்றுளி உதவி முறு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்ற நன்னே கற்ற நன்றே கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் மவன் கட்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூறு செய்யுள் எடுத்திருக்கேன். இதுல என்னன்னா, அந்த கல்வியை குறித்து வழிபட்டால் ஒழுக வேண்டும் என்றும் இவற்றால் குடும்பமும் சமுதாயமும் அரசியலும் யாவையும் கல்வி நலத்தால் சிறப்படையும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. அப்ப இந்த கல்வி எதெல்லாம் பண்ணுது? குடும்பத்துக்கும் நல்லது பண்ணுது, சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுது, பொலிட்டிக்கல் இம்பாக்ட் உண்டாக்குது, அவங்க படிச்சா எவ்வளவோ நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அந்த கல்விக்கு இன்னும் நம்ம இடம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோமா? நம்ம இந்தியாவுக்குள்ள இன்னுமே அந்த எஜுகேஷன் ஃபுல்லா வந்துருச்சா? எல்லாரும் எஜுகேட்டட் ஆயிட்டாங்களா? அதோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு தெரிஞ்ச பிறகும், இத்தனை செய்யுளும் இத்தனை தியரியும் படிச்ச பிறகும் அதை உண்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலா அவங்க ரிசர்ச் பண்ணலாம். எவ்வளவு எஜுகேஷன் ஓவர் த பீரியட் 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்கோம் அந்த எஜுகேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆய்வே பண்ணலாம். இது ஒரு எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிலேட்டட். இன்னொன்னு கற்கை நன்றே பிச்சை புகனும் கற்கை நன்றே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெற்றி வேட்கை அறநூல்னு போட்டிருக்கு. பிச்சை எடுத்தாலும் படிச்சிருன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த எஜுகேஷனுக்கு. எஜுகேஷன் டீச் பண்ற நம்ம உடைய சர்வீஸும் சரி, படிக்கிறவங்களுடைய அந்த எஜுகேஷனுடைய பெனிஃபிட்ஸும் சரி, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுதான் இந்த பாடல் வழியா நம்ம படிச்சது. அது இப்போ 1வது முடிஞ்சிருச்சு. 2வது என்ன எடுத்திருக்கேன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி பத்தி. உங்களுக்கு அது தமிழ்லயோ எக்கனாமிக்ஸ்லயோ மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கு. இப்ப நம்ம பண்றது கூட ஒரு குட்டி ரிசர்ச் தான். இந்த ரிசர்ச் எப்படி பண்ணணும், எப்படி எடுத்த உடனே எப்படி ஒரு தியோரிட்டிக்கல் கிரவுண்டிங் இருக்கணும், எப்படி ஒரு ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டடி கண்டுபிடிக்கணும், எப்படி ஒரு ரிசர்ச் கேப்பை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதுக்குள்ள ஆப்ஜெக்டிவ்ஸை போடணும், எப்படி மெத்தடாலஜி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது நமக்கு மட்டும் ஒரு துறைக்கு உரியது கிடையாது, எல்லா துறைக்கும் உள்ளது. ஆனா அதை பத்தி ஒரு சின்ன செய்யுள் இருக்கு. இது வந்து ரிசர்ச்சுக்கு மட்டும் இல்ல, இதை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது குடும்பத்துக்குள்ளேயும் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ற ஒரு காமன் செய்யுள் தான். ஆனா நான் வந்து அந்த ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு வச்சிருக்கேன். அறநெறிச்சாரம் 42. காய்தல் உபத்தல் அகற்றி ஆய்தல்ன்ற வார்த்தை வந்ததுனால அதை எடுத்து வச்சிருக்கேன். ஆய்தல் அறிவுடையோர் செய். இப்ப நம்ம எல்லாம் அறிவுடையவர்கள், படிச்சவங்க அப்படின்னு சொல்ல ஒரு கூட்டமா உட்கார்ந்துருக்கோம். ஆய்வாளர்கள், ஆய்வு பண்றோம்னு ஒரு கூட்டமா உட்கார்ந்துருக்கோம். அதனால இந்த செய்யுள் வந்து காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையோர் கண்ணதே காய்வதன் கண் உற்ற குணத்தோன்றா தாகும் உவப்பதன் கண் குற்றமும் தோன்றா கெடும் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு. இதுல வந்து எதை வேணுமோ அதை எடுக்கணும், எதை வேண்டாமோ அதை விடணும், குற்றத்தை நான் பார்த்தா வேண்டான்னு விட்டுறணும், நன்மையை பார்த்தா அதை எடுத்துக்கணும். அதை சரியான முறையில ஆராய்ச்சி செஞ்சு அது ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எப்படி பண்ணணும்ன்ற ஒரு காரியத்தை இந்த செய்யுள் மூலமா நான் கொடுக்குறேன். இது 2வது காரியம். 3வது வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, புறநானூர்ல வந்து சேரும் நாற்றமும் பலவின் சுளையும் என்று தொடங்கும் மதுரை காஞ்சி பாடல். இதுல வந்து பண்டைய மதுரை நகரத்துல அறச்சாலை ஒன்று பல்வகை காய்கறி பலாக்கனி மாங்கனி இவங்கெல்லாம் வச்சு கீரை வகை எல்லாத்தையும் வச்சு கொடுப்பதாக மதுரை காஞ்சி குறிப்பிட்டிருக்குது. இந்த மாதிரி பொருள் நிறைந்த செல்வம் நிறைந்த நாடா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செய்யுள் எடுத்து வச்சிருக்கேன். 3வது வந்து இது ரிலேட்டடா தான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்ப நான் சொன்னேன், நாட்டுல வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு இண்டஸ்ட்ரி, 3வது சர்வீஸ் செக்டர்னு சொல்றோம். அதுக்குள்ள அந்த டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன், பேங்கிங் எல்லாமே வந்துடும். அதுல நிறைய வந்துடும். எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே வந்துடும்.
இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது எல்லா தொழிற்சாலையும் வந்துடும். சிறு தொழிலோ, குடிசை தொழிலோ, பெரிய தொழிலோ, எல்லா தொழிலும் அதுல வந்துடும். அக்ரிகல்ச்சர்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த விவசாய தொழில் வந்துடும். இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பத்தி புறநானூறு செய்யுள் ஒண்ணு இருக்குது. வருபடை தாங்கி பெயர் புறத்தார்த்து பொறுபடை தரு கொற்றமும் உழுபடை ஊன்று சான் மருங்கி நீன்றதன் பயனே பகடு புறந்தனர் பார மோம்பி குடி புறந்தரு உவை. இதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இதோடைய பொருளை வாசிக்கிறேன். அரிசி நிலங்களை பண்படுத்தணும், நிலத்தினை ஆழ உழணும், களைகளை எடுக்கணும், தானியங்களை பிரித்தெடுக்கணும், கருவிகளையும் இயந்திரங்களையும் பயன்படுத்தணும். அப்ப எல்லா டெக்னிக்ஸும் இதுக்குள்ள இருக்கு. இப்ப எப்பயோ ஒரு செய்யுளை இப்படி எழுதி வச்சிருக்காங்க, அது எல்லா நேரத்திலையும் அப்ளிகபிளா இருக்குது. இப்பயும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம எக்கனாமிக்ஸ்ல என்ன படிக்கிறோம்னா, எப்படி அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற விதவிதமான ரீசன்ஸை படிக்கிறோம். அத்தனையும் தான் நான் இப்ப வாசித்தது. இன்டென்சிவ் கல்டிவேஷன் அல்லதா, எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் வேணுமா, இல்லைன்னா வேற இப்ப நம்ம சொல்றோம்ல ஹைபிரிட் வெரைட்டி போடணுமா, நம்ம எத்தனையோ வெரைட்டிஸ் மெத்தட்ஸ் படிக்கிறோம். மெக்கனைஸ் பண்ணணுமா, இல்ல மனுஷங்க மட்டும் செய்யணுமா, எத்தனை காரியம் அதுல இருக்கோ அத்தனை காரியத்தையும் இந்த குட்டி செயலுக்குள்ள அடக்கி எக்கனாமிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரை அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி நான் கடைசிக்கு வரப்போறது தேசிய வருமானம் தான், நேஷனல் இன்கம் தான். ஏன்னா நாங்க எக்கானமிஸ்ட் எல்லாம் என்ன யோசிக்கிறோம்னா, கடைசியா நமக்கு அல்டிமேட் எய்ம் என்னது, நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிரணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, இல்லைன்னா வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அடுத்தது. ஆனா முதல்ல அல்டிமேட் எய்ம் நிறைய நேஷனல் இன்கம் இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாருடைய வெல்ஃபேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அக்ரிகல்ச்சரை பத்தி இந்த புறநானூறு இவ்வளவு தெளிவா நமக்கு கொடுத்திருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிராங்கோ மாடிக்லியானின்னு ஒரு எக்கானமிஸ்ட் இருக்காங்க. அவங்க லைஃப் சைக்கிள் ஹைபோதசிஸ்ன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அத நான் சொன்னேன் முதல்ல, கன்சியூமர்ஸ் ஸ்டேஜஸ். அதாவது யாரோ மியூட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 4 ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கும் போது சின்ன பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ். அவங்க ஒன்னும் சம்பாதிக்கல, ஆனா நல்லா செலவு பண்றாங்க, நம்ம தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அவங்க எல்லாம் டிபெண்டன்ஸ். அப்போ அவங்க அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸா இருக்காங்க. அவங்க வேலைக்கு வந்த பிறகு ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க ஏர்னும் பண்றாங்க, அவங்க கன்சியூமும் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாளையில நிறைய ஏர்ன் பண்றாங்க. அந்த பிரைம் ஸ்டேஜ்ன்னு சொல்ற போது நிறையவே கன்சியூம் பண்றாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுடைய கன்சம்ஷன் இருக்கும், ஆனா ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிரும், இன்கம் ஏர்னிங் குறைஞ்சு போயிரும். இப்படி ஒரு டயக்ராம்லாம் உண்டு எங்களுக்கு. மேலே ஏறி அப்படி கீழே இறங்கிரும். முதல்ல இன்கம் இருக்காது, அப்புறம் இன்கம் இருக்கும், அப்புறம் இன்கம் இருக்காது. அப்புறம் கன்சம்ஷனுக்கும் அதே மாதிரி கர்வ் போட்டா முதல்ல கொஞ்சம் முதலையும் இருக்கும், அப்புறமும் நிறைய இருக்கும், அப்புறம் தான் குறையும். அப்படின்னு சொல்லிட்டு இன்கமையும் கன்சம்ஷனையும் சேர்த்து நாங்க ஒரு லைஃப் சைக்கிள் ஹைபோதசிஸ் வச்சிருக்கோம். அதுவும் தமிழ்ல நிறைய இடத்துல இருக்குது. இந்த தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா எப்படி ஆரம்பத்துல குறைச்சு ஒன்னும் பண்றோம், எப்படி நம்ம வேலைகளை செய்யறோம், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வெல்ஃபேர் இடத்துக்கு பிளிஸ் பாயிண்ட்டுக்கு போறோம், எப்படி அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு எக்கனாமிக் சூத்ராவே இருக்குது. இந்த எக்கனாமிக் சூத்ரா தமிழ்ல இருக்குது அப்படின்றத சொல்றதுக்காக இந்த 4வது பிராங்கோ மாடிக்லியானியோடைய லைஃப் சைக்கிள் ஹைபோதசிஸையும் இந்த தமிழ்ல உள்ள எக்கனாமிக் பொருளாதார சூத்திரத்தையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 5வது பாயிண்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தியும் தமிழ்ல நிறைய இடத்துல இருக்குது. ஒருத்தருடைய நீங்க எப்படி என்ன பண்ணனா, தமிழ் லிட்ரேச்சர்ல எபிக்ஸ்ல அந்த பிரம்மாவுடைய தலை, மார்பகம், வயிற்றுப்பாகம், காலு அப்படின்னு சொல்லி பிரிச்சு ஒவ்வொருத்தருடைய அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பிராமணா, வைஷ்யா, சாத்திரியா, சூத்ரா அப்படின்னு பிரிச்சு அவங்களுடைய ஜாப்ஸ். முதல்ல அந்த பிராமணாஸ் அவங்க டீச்சர்ஸ் அண்ட் லீடர்ஸா இருப்பாங்க, சாத்ரியாஸ் வாரியர்ஸ் அண்ட் ரூலர்ஸா இருப்பாங்க, வைஷ்யாஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸா இருப்பாங்க, சூத்ராஸ் மீனியல் ஜாப்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது இருக்குது எக்கனாமிக்ஸ்ல இருக்குது. நாங்க எம்ப்ளாய்மெண்ட் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் பாக்குறோம், டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஆஃப் சேலரின்னு பாக்குறோம்.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் பாக்குறோம். வேஜஸ் சொல்றோம், சேலரின்னு சொல்றோம், கமிஷன் சொல்றோம், இன்டர்ம் பெனிஃபிட்ஸ் சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எது 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 யார் யாருக்கு போகுது, எதனால போகுது, எதுக்கு செக்யூரிட்டி இருக்குது, எதுக்கு செக்யூரிட்டி இல்லாம இருக்குது, எது டெம்பரரியா இருக்குது, எது பெர்மனண்டா இருக்குது, என்ன பொசிஷன்ல இருந்தா என்ன கிடைக்குது, எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல தரோவா தெளிவா படிக்கிறோம். அது அந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இதை வந்து தமிழ்ல இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கம்யூனிட்டி பேசிஸ், காஸ்ட் பேசிஸ்ல. ஆனா நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல எப்படி பண்றோம்னா படிப்பு பேசிஸ்ல, படிச்சா இந்த வேலை கிடைக்கும், படிக்காட்டா இந்த வேலை கிடைக்கும் மாதிரி நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ்லயோ இல்லைன்னா ஸ்கில் பேஸ்டாவோ. சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா பயங்கர திறமசாலியா இருப்பாங்க, ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் மூலமா அவங்க வந்து நல்ல ஜாப்ல இருப்பாங்க, இல்லைன்னா நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எம்ப்ளாய்மெண்ட் நேச்சரை படிச்சு அவங்களுடைய சேலரியை பத்தி ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், கடைசிக்கு நம்ம போறது என்னன்னா நேஷனல் இன்கம் தான். எக்கனாமிக்ஸ்ல வேண்டியது நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த growth வேணும், நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்ன்றதுதான், அந்த ப்ராசஸை தான் படிக்கிறோம். எப்படி கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்றோம், எப்படி வேலை பண்றோம், எப்படி படிக்கிறோம், எப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எப்படி என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், இததான் நம்ம பிரிச்சு படிக்கிறோமோ வழியா. ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் கடைசி வரப்போறது என்னன்னா நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். சஸ்டைனபிள் கோல்ஸை மட்டும் சின்னதா போட்டு நான் வாசிக்கிறேன். அந்த கோல்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல சொன்னேன், எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான். நீங்க எல்லா நிமிஷமுமே எக்கனாமிக் பிஹேவியர்ல தான் இருக்கீங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறது கூட, ஏன் இங்க இருக்கீங்க வேற எங்கேயும் இல்லாமன்றது கூட ஒரு எக்கனாமிக் பிஹேவியர் தான். ஏதோ ஒண்ணு இந்த பிரசன்டேஷன்ல இருந்து கிடைக்குமா, நமக்கு ரிசர்ச்ல ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க உள்ள காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மிச்சதெல்லாம் விட்டுட்டு இது முக்கியம்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருக்கீங்க. அதனால எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான், எல்லாமே நம்மளுடைய எக்கனாமிக் பிஹேவியர் தான். அதனால இந்த சஸ்டைனபிள் கோல்ஸும் நம்மளுக்கு தெரியலாம். ஒண்ணு ஏழ்மையின்மை, ரொம்ப ஈஸியா சின்னதா வாசிக்கிறேன். ஏழ்மையின்மை, பாவர்ட்டி இருக்கக்கூடாது. பெரிய பிரச்சனை எக்கனாமிக் ப்ராப்ளமே பாவர்ட்டி தான். ஏன் அப்படின்னு சொன்னா 75 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்கோம், ஆனா கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன் 45% அந்த மாதிரி, வெரி க்ளோஸ் டு 50% பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லா அதாவது தேவைகளும் கிடைக்கல. பிலோ பாவர்ட்டி லைன்ல பாதி பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனா 2030 இதை ரிமூவ் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏழ்மையின்மை, பசியின்மை, ஹங்கர் இல்லாம இருக்கணும், பசி இல்லாம இருக்கணும். எத்தனை பேர் இன்னும் 3 வேளை சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா 6 வருஷத்துக்குள்ள அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோமான்றது ஒரு கேள்வி. நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், எவ்வளோ டிசீசஸ் சிக்னஸ் இருக்கு, ஆரோக்கியம் வேணும், தரமான கல்வி வேணும், பாலின சமத்துவம் வேணும், ஈக்குவாலிட்டி, ஜெண்டர், சுகாதாரம் வேணும், நல்ல சுத்தமான தண்ணியும் சுகாதாரமும் வேணும். அதுக்கப்புறம் சக்தி, ஃபியூவல் பவர் வேணும். அப்புறம் வந்து நல்ல பணிகள், அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் சொல்றோம்ல, பணிகள், அந்த பணி இந்த பணி எல்லாரும் அவங்க எல்லாம் கரெக்டா செஞ்சு, ரோடு இல்லைன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறது. அப்புறம் வந்து உள்கட்டமைப்புன்னு சொல்றாங்க, அதாவது ஒரு இன்டர்னல் இன்டகிரேஷன் இருக்கணும். தொழில் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளனாலும் அக்ரிகல்ச்சருக்குள்ளனாலும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சமமின்மை குறைத்தல், இன்இக்வாலிட்டி இருக்கு, பயங்கர ரிச் பீப்புள் இருக்காங்க. வேர்ல்டு ரிச்சஸ்ட்ல வந்து இந்தியன்ஸ் நிறைய பேரா இருக்காங்க, பயங்கர ரிச். அடுத்த பக்கம் பயங்கர புவர், ஒண்ணுமே இல்லாம, ஒரு ஒழுங்கான சட்டையோ ஒழுங்கான சாப்பாடோ இல்லாம ஒரு பயங்கர புவரும் இருக்காங்க. இப்படி ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது. நிலையான நகரங்கள், நல்ல டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இருக்கணும். வளங்கள், நிலையான நல்ல மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அது இருக்கணும். அப்புறம் வானிலை நடவடிக்கை, நம்ம கிளைமேட் சேஞ்சஸ பத்தி ஒழுங்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரும் கடல்கள், அந்த தண்ணி நிலைகள்லாம் சரியான பாதுகாக்கப்படணும். நிலத்தின் நிலைப்பாடான பயன்பாடு, அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒழுங்கா பண்ணணும். அமைதி, நீதி, ரொம்ப நீதி வேணும். இந்த மாதிரி 17 கோல்ஸ வந்து நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் போட்டிருக்கோம்.
அதுல சிலது வந்து எப்படி தமிழ் லிட்ரேச்சர்ல இருக்குன்னு நான் பார்க்கலாம்னு யோசித்தேன். அதுல ரொம்ப ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது, நான் அப்படியே என்ன சொல்றது, டிபார்ட்மெண்ட்ல கூட நான் ஒரே எக்ஸைட்டடா பேசினேன். எப்பா இந்த திருவள்ளுவர் எப்படிதான் இப்படி எழுதினாரோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த குட்டி ரிசர்ச்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த திருக்குறளே ஏகப்பட்ட எக்கனாமிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ஒரு செக்ஷன் வந்து பொருள் செயல் வகை. அந்த பொருள் செயல் வகையில நான் சொன்ன இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்னா பாவர்ட்டி, ஹங்கர் இல்லாம இருக்கிறது. அதை பத்தி திருவள்ளுவர் அவ்வளவு அழகழகா பேசி வச்சிருக்காரு. அந்த நான் இன்னொன்னு ஒரு சின்ன காரியம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் சின்னதா இருக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது திருக்குறள் நங்கை திருக்குறள் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறதுக்காக நம்ம திருக்குறளை நிறைய படிச்சு ஒப்பிக்கணும். அதுல நான் திருக்குறள் நங்கையா வேற ஆனேன். அதுக்கு எனக்கு ஒரு சர்டிபிகேட் கூட இருக்குது. அந்த மாதிரி நம்ம இந்த தமிழை நம்ம இஷ்டப்பட்டு படிச்சதுனாலதான் சரி நம்ம இது எந்த பிரசன்டேஷனையும் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். இப்ப பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிப்பதற்கு தகுதி இல்லாதவரையும் பிறர் மதிக்கும்படியாக செய்யக்கூடிய பொருளை அல்லாமல் உலக வாழ்வுக்கு சிறந்த பொருளாவது யாதும் இல்லை. எல்லாரை எல்லாரும் எழுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இப்படி பொருள் கொஞ்சமாவது நமக்கு வந்து வாழ்வாதாரம் இருக்கணும், நமக்கு பொருள் இருக்கணும், ஒரு நமக்கு வேண்டியது இருக்கணும். மிதமிஞ்சி போய் இல்லாட்டா கூட நமக்கு வேண்டியது இருக்கணும். இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு போட்டு போட்டு எழுதி வச்சிருக்காரு. பொருள் என்று பொய்யா விளக்கம், இருள் அறுக்கும் எண்ணியது. இருள்ன்ற ஒரு இல்ல, நம்ம பொருள் இல்லாட்டா இருள் இருக்கும்னு சொல்றாரு. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு இருள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இருளை அறுக்கிறதுக்கு பொருள் இருக்கணும். ஏன்னா நமக்கு கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வேணும், சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும். இல்லைன்னா எப்படி இருக்கும், துக்கமும் அழுகையும் இருக்கும். அப்ப இருள் தான் இருக்கும். அந்த இருள் இல்லாம இருக்கணும்னா பொருள் இருக்கணும், பொருள் இருக்கணும்னா வேலை செய்யணும், வேலை செய்யணும்னா படிப்பு வேணும். இப்படி ஒரு அழகான எக்கனாமிக் தாட்ஸ் அப்படி நிறையவே எழுதி வச்சிருக்காரு. அறநீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். இதுல வந்து தப்பா வரக்கூடாதுன்னு வேற சொல்றாரு. அந்த பொருள் எப்படி வரணுமா, நல்ல முறையில வரணும். தீதின்றி வந்த பொருள், தீமையா இருக்கக்கூடாது, கரப்ஷன் பண்ணியோ இல்லைன்னா ஏமாத்தியோ வரக்கூடாது. நல்ல விதத்துல ஒழுங்கான வேலையை செஞ்சு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்துச்சுன்னா அற வாழ்க்கையும் இன்பமும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரள விடல். அப்போ திருப்பியும் அதேதான், அருளோடு வரணும், அன்போடு வரணும். நம்ம செய்யற வேலைகள் அதுல பொருள் வரணும். அப்ப அந்த பொருள் நிலையா நிற்கும், அதை யாரும் எடுக்க முடியாது. தீயவர்கள் வந்து அதை புரள முடியாதுன்னு சொல்றாரு. யாரும் அதை எடுக்க முடியாது. எப்படி நான் கல்வியை யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்றேனோ அதே மாதிரி நல்ல வகையில ஈட்டப்பட்ட பொருளை யாரும் எடுக்க முடியாது. கெட்ட வகையில எடுத்தாங்கன்னா எப்படியோ போகும், நமக்கு சிக்காகும், வேஸ்ட் ஆகும். ஆனா நல்ல வகையில ஈட்டப்பட்ட பொருள் நிலைச்சு நிற்கும். ஒரு பொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். இது பாருங்க, இதுல பப்ளிக் பினான்ஸே இருக்குது. நான் சொன்னேன்னா பப்ளிக் எக்கனாமிக்ஸ் சொல்லி, அந்த பப்ளிக் பினான்ஸ் இதுல மொத்தமா இருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, உடையவர் இல்லாததாலே வந்து சேர்ந்த செல்வமும் சுங்கவரியாக வந்த பொருளும் பகைவரை வென்று பெற்ற திரைப்பொருளும் வேந்தன் பொருள். அப்ப கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுச்சு. சுங்கவரி, வரி, இந்த யாரு பகைவரை வென்று வந்த இந்த டிஃபென்ஸ்ல வந்து ஏர்ன் பண்ண பொருள், இந்த வரி பொருள், இதெல்லாம் யாரு பொருளா, கவர்மெண்ட் பொருள், வேந்தன் பொருள். அப்போ பப்ளிக் பினான்ஸ் இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு, பப்ளிக் எக்கனாமிக்ஸ் இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. இது பாருங்க, அன்பு என்னும் தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தையானது பொருள் என்கிற செல்வம் படைத்த செவிலி தாயால் வளர்க்கப்பட வேண்டும். இதுக்கு நான் என்ன எக்கனாமிக் தாட் போட்டு வச்சிருக்கேன்னா, கேபிட்டல் ஃபார்மேஷன் போட்டு வச்சிருக்கேன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அதாவது இன்னைக்கு நம்ம வெறும் கன்சியூமர் குட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இன்னைக்கே சாப்பிட்டு இன்னைக்கே முடிஞ்சு போயிடும். என்னது? இல்ல இது நீங்க பேசுங்கம்மா. அவங்க டைம் ஆச்சுன்னா சொல்லிருங்க. இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்றேன். அதாவது நம்ம கன்சியூமர் குட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது எல்லாம் முடிஞ்சு போயிடும். கேபிட்டல் குட்ஸ் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கும். எப்படின்னா என்ன, நம்ம இப்போ சாப்பிடுற பொருள் நம்ம இப்ப யூஸ் பண்ற பொருளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்போமா? இல்ல,
மெஷின்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களையும் செய்துட்டு இருக்கோம். அது எத்தனையோ வருஷம் நிற்கும். பில்டிங்ஸ் கூட எத்தனையோ வருஷம் இருக்கும். இதெல்லாம் கேபிட்டல் குட்ஸ். அப்போ ஒரு தாய் பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் செவிலி தாயால் அது வளர்க்கப்படணும்னு அது மாதிரி சொன்னதுக்கு நான் என்ன பட்டிருக்கேன்னா, அப்படியே அதை சஸ்டெயின் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும், அதை நிக்காம இன்னும் வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தோன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்காக குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை காண்டார் போல துன்பம் என்று இன்பம் தரும். இது பாருங்க, இது ஆண்டர்பிரினர்ஷிப். நம்ம கையில எதையாவது செஞ்சோம்னா நமக்கு சந்தோஷம் தாங்க முடியாதான். எது மாதிரி இருக்குமா? யானை போரை கண்டார் போல துன்பம் என்று இன்பம் தருவதாக இருக்கும். குன்றின் மேல ஏறி நின்று பாக்குறது மாதிரி இருக்கும். ஒரு மேல இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அப்போ நம்மளே செய்யற ஆண்டர்பிரினர்ஷிப், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்படியே இப்போ எல்லாருக்கும் இப்ப அதுதான் என்கரேஜ் பண்றாங்க. நீங்க ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பட் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன் அப்படின்னு பேசுறாங்க. இப்ப நம்ம காலேஜ்ல இனோவேஷன் பார்க்னு வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கவுங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன் கை பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது, நம்ம செய்ய தொடங்கும் போது என்ன மாதிரியான சேவையை செய்யலாம், பொருளை செய்யலாம், குட்ஸோ சர்வீசஸோ நம்மளே செய்யும் போது நமக்கு அது பெரிய இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொருளை செருணர் கருக்கும் எக்தனீர் கூறியது இல். பகைவரின் மனச்செருக்கை அழித்து வெற்றி பெறும் ஆயுதம் பொருளை காட்டிலும் கூர்மையானது வேறு இல்லை. அதனால் பொருளை எப்பொழுதும் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நம்மகிட்டயே பொருள் இருந்துச்சுன்னா நம்மளே ஒரு இன்பத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள கொடுக்கலாம். ஒன் பொருள் காழ்ப்ப இயற்ற யாருக்கு எண் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. சிறந்த வழியோடு வந்த பொருளை மிகுதியாக தேடிக்கொண்டவர்களுக்கு எண்ணப்படும் மற்றைய வாய்க்கு அறமும் இன்பமும் ஒருங்கே வாய்க்கும் பொருள்களாகும். அதான் நான் திருப்பி அதே தான் சொல்றேன். இந்த பொருளை நம்ம சேர்த்து நம்மளுக்குன்னு இல்லை, நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம குடும்பத்துக்கும் கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அப்போ ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த சமுதாயத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்புறம் அந்த பாவாட்டியை பத்தி இன்னொரு பாட்டு, நாங்க சிறுபான்ஆற்றுப்படை, நான் வெறும் திருக்குறளே நம்ம ரொம்ப வாசிக்க கூடாது, நிறைய இருக்குதுன்னா கூட அதையே படிக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் அலசி எடுக்கணும்னு சொல்லிட்டு சில மற்றதையும் பார்க்கும்போது ஒரு சிறுபான்ஆற்றுப்படையில இருந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். திறவா கண்ண சாய் செவி குருளை கரவா பால் முலை கவர்த்தல் தோண. உங்களுக்கு எல்லாம் தெரியும். குப்பை வேலை இதுல என்ன இருக்குதுன்னா, குப்பை வேலை உப்பிலி வெந்ததை மடவோர் காட்சி நாணி கடை அடைத்து இரும் பேர் உக்களோடு ஒருங்கு உடன் மிசையும் அழி பசி வருது. பசினா ஹங்கர் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. இதுல ஃபுல்லா பசிய பத்தி தான் இருக்கு. இந்த செய்யுளே மொத்தமும் பயங்கர பசியில ஒரு குடும்பம் வாடப்பட்டு இருக்கு. அதுல ஒரு குடிசை வீட்டுல இருக்காங்களாம், அதுல ஒரு கூரை இருக்குதான், அது பிஞ்சுக்கிட்டு இருக்குதான், அந்த சுவரு கரையான் அரிச்சுக்கிட்டு இருக்குதான், அதுல அடுப்பு நெருப்பே போடாம காளான் பூத்து போயிருக்குதான், அந்த வீட்டுல நாய்க்கு கூட சாப்பாடு இல்லாம நாய் கூட அப்படியே ஒண்டி படுத்து கிடக்குதான். அந்த நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு தாய் நாயால கொடுக்க முடியலையா. அப்படி ஒரு பாட்டு. ஒரு குடும்பம் எப்படி வாடுது, அந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்க நாய் எப்படி வாடுது அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. அப்படி ஒரு வறுமையை பத்தி, ஒரு பசிய பத்தி. அதுக்கப்புறம் கடைசியில குப்பைமேனி கீரையை அவங்க எடுத்து, உப்பு கூட இல்லையா அவங்க வீட்டுல, அந்த உப்பு கூட இல்லாததுனால அந்த குப்பைமேனி கீரையை மட்டும் உப்பு இல்லாம சமைச்சு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிட்டாங்களாம். இவ்வளவு ஒரு பரிதாபமா ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் அது முடிவு எப்படி போகுதுன்னா, அந்த வள்ளல்லாம் இருப்பாங்கல்ல, பரிசு கொடுப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நீ இவ்வளவு கஷ்டப்படாத, அந்த வள்ளல் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும், அதை வச்சு இப்படி பசியில இல்லாம நீ அதுல இருந்து வெளியே வரலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாராம். அது கூட எக்கனாமிக்ஸ்ல இருக்கு சில. அதாவது இதுல இன்னொன்னு என்னன்னா, விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. நர்க்ஸ்ன்னு ஒரு எக்கானமிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ஏழ்மை இருக்குதுன்னா திருப்பி ஏழ்மைதான். ஏன்? இன்கம் இல்ல, சேவிங்ஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, ப்ரொடக்ஷன் இல்ல, ப்ரொடக்டிவிட்டி இல்ல, திருப்பியும் இல்ல, இதுவும் இல்லாம. அதாவது நம்ம படிக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும், புவர் பிகம்ஸ் புவரர், ரிச் பிகம்ஸ் ரிச்சர். ஏன்னா அது விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி.
வர்ச்சுவல் சர்க்கிள் ஆஃப் இன்கம். அவங்க வந்து ரிச் ஆயிட்டே போவாங்க. அதனாலதான் இந்த டிஸ்பாரிட்டி கேப் பெருசாகுது. அவங்க ரிச் ஆயிட்டே போவாங்க. ஏன்னா திருப்பி திருப்பி பணத்தை உள்ள போடுவாங்க, நிறைய எடுப்பாங்க, திருப்பி உள்ள போடுவாங்க, நிறைய எடுப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுவாங்க, இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால திருப்பி திருப்பி உழண்டு போய் இன்னும் கீழே தான் போவாங்க. அப்போ அவங்களை என்ன எப்படிதான் கை தூக்கி விடுறது, அதுக்கு கூட ஒரு தியரி இருக்கு. அந்த எங்களுக்கு வந்து லோ லெவல் ஈக்குவலிபிரியம் ட்ராப்னு ஒரு தியரி இருக்கு. அதாவது கீழே பள்ளத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களால மேல வர முடியாது இல்ல, அப்போ ஒரு கையை கொடுத்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் மினிமம் எஃபர்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. நெல்சன் கொடுத்துருக்கு, கையை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கையை தூக்கி யார் விடுறது? அந்த மாதிரி வறுமைக்குள்ள போனவங்களுக்கு கை யார் தூக்கி விடுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கும் செய்யுள் நிறைய இருக்கு. ஈகை, நான் என்னத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட்டுருவோம், கவர்மெண்ட் ஈகை கொடுக்குது, கவர்மெண்ட் கை தூக்குது, கையை கொடுத்து அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லுது. இது வந்து நம்ம பப்ளிக் பினான்ஸ், திருப்பியும் பப்ளிக் எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறோம். கவர்மெண்ட் எப்படி வந்து ஃபுட் சப்சிடி கொடுக்குது, ரேஷன் ஷாப்ல ஃப்ரீ ஃபுட் கொடுக்குது, ஃப்ரீ அரிசி கொடுக்குது. அவங்க ஃப்ரீயா ஒண்ணும் செய்யல, ஆனா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. உங்க சாப்பிடவாது செய்யட்டுமே, இவ்வளவு பசியா இருக்க கூடாதே, இந்த செய்யுள்ல கொடுத்த மாதிரி இவங்களும் நாயும் பசியா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீயா நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இது கூட எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல இருக்கிறது தான் தமிழ் செய்யுள்ல இருக்குது. இப்படி இவ்வளவு கனெக்ஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த விஷுவல் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டிக்கு நான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இன்மை என ஒரு பாவி, மறுமையும் இம்மையும் இன்றி வரும். ஒரு பாவியா அந்த வறுமை வந்து பாவி உள்ள வந்துருச்சுன்னா இம்மையும் மறுமையும் வரும், இப்பயும் வரும் அப்புறமும் வரும், இப்பயும் வரும் அப்பவும். அந்த விஷுவல் சர்க்கிள் அப்படியே சொல்லி வச்சிருக்காரு இந்த திருவள்ளுவர். துப்புரவில்லார் துவரத்துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. உப்பு கூட இருக்காது, உப்புக்கும் கஞ்சி தண்ணிக்கு கூட எமன். அது இருந்துச்சுன்னா, வறுமை வந்துச்சுன்னா எல்லாமே எமன் மாதிரி, அதுக்கு ஒண்ணுமே உப்பு கூட இருக்காது, காடி கூட இருக்காதுன்னு போட்டு வச்சிருக்காரு. அது மாதிரி நிறைய இருக்கு இன்னும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். இதுக்குதான் நான் வந்து கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுட் சப்சிடி ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, ஃப்ரீ பீஸ் நிறைய நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க இப்படி பாவர்ட்டியில இருக்கக்கூடாது, இப்படி வெல்ஃபேர் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பாலிசி மேக்கிங் நல்லா வரணும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சீக்கிரமே ரீச் பண்ணணும். நம்மளுடைய ரிசர்ச் எல்லாம் பாலிசி மேக்கர்ஸ்ட போய் ரீச் பண்ணி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் 75 வருஷம் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம், இன்னும் அந்த என்வாயன்மெண்டல் டெவலப்மெண்ட்டோ அல்லனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ ரீச் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிசர்ச் மூலமா அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தா கண்டிப்பா நிறைய மாற்றத்தை இந்தியாவுக்குள்ள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கொடுத்த வாய்ப்புக்கு மிகவும் மிகவும் நன்றியை சொல்லுகிறேன்.